Hi guys, welcome back to channel Mr. YouTuber. இன்னைக்கு நம்ம ஹரிஷ் கல்யாணோட இன்டர்வியூக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அண்ட் ஆல்சோ நாளைக்கு அவரோட படம் ரிலீஸ் ஆகுது. அதனால வந்து இன்னைக்கு அவர் வந்து மலேசியாவுக்கு வந்திருக்காரு. மீடியாஸ் அண்ட் சம் ஃபேன்ஸ் எல்லாம் மீட் பண்ண போகிறாங்க. ஸோ நம்மளும் இன்னைக்கு அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ வாங்க அவர் இந்த படத்தை பற்றியும் மலேசியா பற்றி தான் என்னென்ன சொல்கிறான்னு கேட்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? போகலாம். நண்பர்கள் எல்லாரும் வந்து அப்படியே உங்க இடத்துல உட்காந்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் ஸ்மால் ஸ்பேஸுங்கிறதுனால ஐ ஹம்ப்ளி ரிக்வெஸ்ட் ஐ வாண்ட் ப்ளீஸ் பி சீட்டட். பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யூ சேர் இருக்குது. அந்த சேர் மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணிடுங்க. பிகாஸ் நம்மளுடைய கெஸ்ட் ஆஃப் ஆனர் அங்கே தான் உட்கார போகிறாரு. பட் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் அஸ் மெம்பர்ஸ் ஃப்ரம் மீடியா அண்ட் ஆல்சோ இண்டஸ்ட்ரி நீங்கள் எல்லோரும் வந்து அமர்ந்துட்டிங்கன்னா அப்புறமா நம்ம கெஸ்ட் ஆஃப் ஆனர் வர வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ. Okay, ladies and gentlemen, once again, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் MC பிரசன் ஈரோடு and host Mr. ஹரிஷ் கல்யாண். Welcome to Malaysia. So இந்த காலையில தான் வந்து இறங்குனீங்கன்னு நினைக்கிறேன். Excuse me, if you don't mind, இன்னொரு மைக் இருக்காங்க. ஓகே, ஸோ நம்மளோட ஈவென்ட் இன்னைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அவருடைய புதிய படம் லப்பர் பந்துக்காக வந்து நம்ம கூட வந்துருக்காரு. நாளைக்கு வந்து இந்த படம் வந்து நேஷன் வைட் நேஷன் வெளியாக போகுது. ஸோ நீங்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஆரம்பிக்கிற முன்னாடி நமக்கு மிக முக்கியமான ஒரு நபர் இங்கே இருக்காரு, மிஸ் அனீஸ். ஸோ அவரை பற்றியான ஒரு சின்ன விஷயம், நிறைய விஷயம் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காரு, அதை சுருக்கி. ஸோ யுஏஇ மூவிஸ் மிஸ்டர் யாயா பாய் அவருடைய மகன் மிஸ் அனீஸ் அவர்கள் தான் ஏரா ஸ்டுடியோஸோட ஓனர். கடந்த 3-4 வருஷமா வந்து நல்ல கான்டென்ட் பேஸ் படமா மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி வாங்கிட்டு இருக்காரு. அந்த வரிசையில நிறைய படங்கள் இருக்கு. அதுல சில லவ் டுடே, மகாராஜா, கருடன், அரண்மனை, விடுதலை and last but not least upcoming விடுதலை 2. So first and foremost press members, வந்திருக்கும் நண்பர்கள் and fans, மிஸ் அனீஸ் உடைய ஓப்பனிங் ஸ்பீச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களுக்கும் நன்றி சொல்கிறேன். ஸோ சார் ஃபேமிலி வந்து கிராண்ட் ஃபாதருக்கு வந்து லைக் அரௌண்ட் 90s பழக்கம். சாரோட ஃபாதர் எல்லாருமே க்ளோஸ். லைக் எங்கள் வீட்டில் பெருநாள் நாங்கள் பிரியாணி அனுப்புவோம். சார் பர்த்டேக்கு வந்து வீட்டுக்கு பிரியாணி வரும். அந்த அளவுக்கு லைக் வெரி க்ளோஸ். அவங்க உரிமையோட ஃபோன் அடித்து சொல்லுவாங்க எங்களுக்கு காமிச்சிருக்க இத்தனை பேருக்குன்னு. ஸோ அதனால இப்போ லப்பருக்கு வந்து கிரிக்கெட் பேஸ்ட் மூவி. இப்போ எல்லார் வீட்லேயுமே வந்துட்டு விளையாட போனோன்னா வந்து பிரச்சனை வரும். கல்யாணம் நம்ம வீட்லேயும் சரி, கல்யாணம் ஆகாத வீட்லேயும் சரி, காலேஜ் படிக்கிறவங்களும் சரி. ஸோ இட்ஸ் லைக் a காமெடிக்கல் ட்ராமா, ஃபேமிலி சென்டிமெண்ட், everything is involved in it. So let's go and watch it tomorrow. That's all, bro. Thank you so much. So அடுத்தது of course நம்ம வந்து நேரத்தை தவிர்க்காம வந்து நம்மளுடைய படத்துடைய நாயகன் மிஸ் ஹரிஷ் கல்யாண் மலேசியா ஸ்டைல ஒரு வார்த்தை கேட்கறது கொடுத்துருவோம். ஸோ ஹரிஷ் கல்யாண் மனசு இருக்காங்க ஒரு வார்த்தைகள்
வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, தப்பாக இருக்காது. ஏன்னா காலையிலேருந்து மேக்ஸிமம் பிரதர் வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காரு, எங்கே ப்ரொமோட் பண்ண முடியுமோ. ஸோ அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வந்தவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மலேசியா வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் காலையில் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லிட்டு இருந்தேன், ஹோம் அவே ஃப்ரம் ஹோம்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்திருக்கிறதும் எனக்கு அங்கே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ அன்பு, அவ்வளோ வரவணைப்பு, அவ்வளோ சப்போர்ட், லவ் எல்லாரும் கொடுத்துட்ருக்கீங்க. என்னுடைய ஆரம்ப கட்டத்துலேருந்து அப்புறம் பிக் பாஸாக இருக்கட்டும், அடுத்து வந்த படங்களாக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும், எல்லாமே ஃபஸ்ட்டு டைம் ஒரு என்னுடைய படம் ப்ரொமோஷனுக்காக மலேசியா வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வாட்டி கண்டிப்பாக மலேசியா வந்தே ஆகணும், இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி ஆகணும், உங்கள் எல்லாரையும் சந்திச்சே ஆகணுன்ற ஒரு 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 எண்ணத்தோட பிரதருடைய அந்த இன்வைட்டோடு இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் ஹோஸ்டிங் அஸ். அண்ட் மலேசியா மக்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு மட்டுமே. உங்களுக்கு நல்ல படங்கள் நீங்கள் போய் உங்களை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி நல்ல நல்ல கதைகள் சூஸ் பண்ணி பண்ணணும், உங்களை என்டர்டெயின் பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அடுத்து லப்பர் பந்து அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருக்கேன். நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் கிரிக்கெட் பற்றின படம் மட்டுமே இல்லை, இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபேமிலி காமெடி என்டர்டெய்னர். நிறைய ஃபேமிலி எமோஷன்ஸ், ஃபன் எலிமெண்ட்ஸ், ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்களை நிறைய இடத்துல சிரிக்க வைக்கும், நிறைய இடத்துல நிகழ வைக்கும். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும். முக்கியமாக கிளைமேக்ஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். சென்னையில் அங்கே பேக் இன் இந்தியா ப்ரெஸ் ஷோ, செலிபிரிட்டி ஷோ நேற்று நடந்தது. ஸோ ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு. ப்ரெஸ்ஸுக்கிட்டேருந்தும் சரி, மீடியா ஃப்ரெட்டர்னிட்டிலேருந்து பார்த்த என்னுடைய நண்பர்கள், கலீக்ஸ், அப்புறம் சீனியர்ஸ் எல்லாருமே, டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாரும். ஸோ நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும். ஸோ இந்த வீக்கெண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் போய் ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக லப்பர் பந்தை போய் நீங்கள் பார்க்கலாம். அது நான் நடிச்சேன்றதுக்காக சொல்லலை, உண்மையாகவே என்டர்டெய்னிங்காக இருக்கும் படம். இதில் இந்த மெசேஜ் அப்படிலாம் இல்லாமல் உண்மையாகவே ஸ்டார்டிங் டு எண்ட் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஸோ மறுபடியும் மலேசியா மக்கள், அன்பான மலேசியா மக்கள் எல்லாருக்கும் நன்றி. வந்த ப்ரெஸ், மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. ஒன்ஸ் அகைன் ஹரிஷ் எனக்கு வந்து கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ சார் இப்போ வந்து ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட நிறையா கேள்விகள்ஸ்லாம் வச்சிருப்பாங்க லப்பர் பந்தை பற்றி. காலையிலே ராகால கண்டிப்பாக வந்து நிறைய பேர் அவங்க இன்டர்வியூஸும் பார்த்தாங்க. ஸோ உங்களை வந்து எப்பயுமே ஒரு லவ் பாய் அப்படின்னு இல்லாமல் கண்டிப்பாக அன்பு அப்படிங்கிற ஒரு கேரக்டர்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஸோ ப்ரெஸ் நண்பர்கள் நீங்கள் அவர்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கறதா இருந்தால் 1 by 1 தாராளமாக கேட்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை. ஸோ உங்களோட கதை செலெக்ஷனில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாக்கிங் வேறு லெவல் பண்ணீங்க. ஸோ இந்த லப்பர் பந்து ப்ரெஸ்ஸோட ரிவ்யூஸ் பார்த்தா சூப்பராக இருக்குது. அண்ட் இப்போ என்னோட கேள்வி வந்து என்ன இந்த கதையை கேட்டு உங்களுக்கு எப்படி இந்த கதை பண்ணலாம் ஒரு தாட் வந்துச்சு. அண்ட் வந்து இப்போ சின்ன படங்கள் வந்து இப்போ நிறையா வந்து அந்த மார்க்கெட் வேல்யூக்கு வந்து தேட்டரில் போகுது, பட் அந்த ரெஸ்பான்ஸ் அவ்வளோ வர மாட்டேங்குது. ஓடிடி போனோன்னே ரெஸ்பான்ஸ் கூட வருது. ஸோ அந்த இப்போ பெரிய படம்லாம் நிறையா ஜெயிச்சிருது, சின்ன படம் கஷ்டமாக இருக்குது ஜெயிக்கிறதுக்கு. அதுக்கு பற்றிலாம் நடிக்கிறீங்க? இல்லை, கண்டென்ட் தான் முக்கியம். நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜெயிக்காமல் இல்லை, நல்ல படங்கள், சின்ன படங்கள், மீடியம் பட்ஜெட் படங்கள் நல்லா பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது. அதை தாண்டி இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்க்கிங் ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிது. தியேட்டர்லேயும் நல்லா போச்சு, அதுக்கப்புறம் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் நல்லா போச்சு. என் படம் மட்டும் இல்லை, நான் நிறைய இந்த 2025 நிறைய நல்ல மீடியம் பட்ஜெட் ஃபிலிம்ஸ், ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் நல்லா போயிருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் இப்போ நான் கேட்டுட்டு இருந்தேன் இங்கே வரும்போது, மலேசியாலையும் நிறைய படங்கள் ஒரு மினிமம் கேரண்டின்னு சொல்லுவாங்க, அந்த மினிமம் கேரண்டி கலெக்ஷனை பண்ணியிருக்கு. முன்னாடியோட இப்போ எனக்கு தெரிஞ்சு அப்ராடில், ஓவர்சீஸ்லையும் சரி, இந்தியாவிலையும் சரி, கலெக்ஷன் வந்து நல்லா, கண்டென்ட் நல்லா இருந்தால் நல்லா பண்ணுது. ஸோ அந்த வரிசையில் நீங்கள் சொன்னீங்க ஸ்கிரிப்ட் எப்படி சூஸ் பண்ணீங்க, என்ன கனெக்ட் ஆச்சு அப்படின்னு. இந்த லப்பர் பந்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் என்ன வந்து நீங்கள் ஒரு சிட்டி பாயா, ஒரு லவர் பாயா அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நானே ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன், ஒரு ரூரல் கெட்டப், ஒரு ஊர் வில்லேஜ் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு. அதில் இன்னொரு அட்வான்டேஜாக என்ன இருந்ததுன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் அப்படின்னு வரும்போது அது ஈஸியாக மக்களுக்கு போய் கனெக்ட் ஆகும்.
அப்படின்ற ஒரு தாட் எனக்கு இருந்தது ஸ்கிரிப்ட் கேட்கும்போது. ஸோ அதான் முக்கியமான காரணம். அதை தாண்டி படத்தில் ஒரு சில விஷயங்கள் நாங்கள் சொல்ல முயற்சி பண்ணியிருக்கோம். வெற்றினா என்ன, வெற்றினா எல்லாமே ஜெயிக்கிறது, கோப்பையை தூக்குறதுன்னு தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஸோ அதை தாண்டி என்ன இருக்குது அப்படின்ற வெற்றிக்கு ஒரு சின்ன வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். அது நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே லைஃப்பில் நம்ம ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம வந்து இவனா அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல பார்த்துருப்பாங்க. பட் நம்மளோட உண்மையான திறமை என்ன, நம்மளோட உண்மையான கெப்பாசிட்டி என்ன, எபிலிட்டி என்னன்னு நமக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அது நம்ம வெளிப்படுத்தும் போது தட் இஸ் லைக் ஆன்சரிங் தெம் வித் அவர் ஆக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படத்தில் அட்ரஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ஸ்கிரிப்டை படிக்கும்போது ஐ தாட் லைக் நான் பர்சனலாக அது கூட கனெக்ட் ஆனேன். அண்ட் ஆடியன்ஸ் ஏதாவது ஒரு கேரக்டர் கூட கண்டிப்பாக கனெக்ட் ஆவாங்க இந்த படத்தில். நிறைய கேரக்டர்ஸோட அங்கங்கே கனெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த முயற்சியில் தான் நாங்கள் இந்த படம் பண்ணியிருக்கோம். அந்த மாரி நீங்கள் நிறைய கதைகள் கேட்பீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் வந்ததுன்னா? ஏன்னா அது ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ அட்டகத்தி தினேஷ் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு, அவர் கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது இல்லை. இப்போ இதுக்கு முன்னாடி பார்க்கிங் படத்துலையும் பார்த்தீங்கன்னா MS பாஸ்கர் சார் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ அது ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால நான் இன்செக்யூராக ஃபீல் பண்ணல. ஏன்னா நம்ம கேரக்டர் என்ன, இந்த கதை மூலமாக என்ன ஆடியன்ஸுக்கு சொல்ல வரோன்றது தான் நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். இந்த படத்துலையும் நீங்கள் சொன்ன மாதிரி அட்டகத்தி தினேஷன் எனக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அவரும் இன்னொரு ஹீரோ மாதிரி தான் இந்த படத்தில், ஹீரோ மாதிரி இல்லை, ஹீரோ தான் இந்த படத்தில். ஸோ கண்டென்ட் அப்புறம் கனெக்ட், நம்மளுடைய கேரக்டரைசேஷன், இதுதான் நான் ஃபஸ்ட்டு எப்போவுமே யோசிக்கிறது. அந்த ஆடியன்ஸ்க்கு எவ்வளோ தூரம் அது எக்ஸைட் ஆகும் அப்படின்னு. அட்டகத்தி தினேஷனோட ஒர்க் பண்ணது வந்து ஒரு வண்டர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். அது ஏன்னா அவருடைய படங்கள் விசாரணை, அப்புறம் குக்கு, அப்புறம் அட்டகத்தி முதல் படம், அதுலேருந்து அவருடைய ஒர்க்கை நான் ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஆக்சுவலாக அவர் இந்த கேரக்டர் ஒத்துப்பாரா அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது ஸ்கிரிப்ட் சொல்லும்போது. பட் டேரக்டர் சொன்ன உடனே அவர் ஒத்துக்கிட்டார். ஏன்னா இது ஒரு பொண்ணுக்கு அப்பா, ஹீரோவுடைய மாமனார் அப்படின்னும் போது எல்லாருமே டக்குன்னு ஏற்றிட்டு பண்ணிட மாட்டாங்க. அண்ட் அவரும் இப்போ ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ அது அவர் அக்செப்ட் பண்ணி பண்ணதுனால இந்த ப்ராஜெக்ட் ஆக்சுவலி உண்மையாகவே டேக் ஆஃப் ஆச்சு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு சைன் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் இந்த கேரக்டர் தான் வந்து ரொம்ப நாளாக வந்து ஃபிக்ஸ் ஆகாமல் இருந்தது. ஸோ அட்டகத்தி தினேஷன் அதை அக்செப்ட் பண்ணி பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்து. அப்புறம் இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ தமிழ்நாடு இந்தியா தாண்டி அடுத்து வந்து ஒரு தமிழ் மூவிக்கு கலெக்ஷன் பார்த்தோமா அங்கே மலேசியா பார்ப்பாங்க, இந்த மாதிரி கலெக்ஷன் வந்து அப்படின்ட்டு. அந்த வகையில் இந்த படம் மலேசியா மக்கள்கிட்ட இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணால் இது ரீச் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் எண்ணங்கள் இருக்கா? அந்த மாதிரி அதுதான் வந்து வேற ஏதாச்சும் பிளான் பண்ணியிருக்கீங்களா? வேற ஏதாச்சும் இல்லை, டிவி ரேடியோ இந்த மாதிரி இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு படத்தோட ரிப்போர்ட் வந்துச்சுன்னா அது இங்கே ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அப்படிதான் படங்கள் கேரி ஆகுது. அஃப்கோர்ஸ் பெரிய ஸ்டார்ஸ் படங்கள் நம்ம விட்டுருவோம். அது விஜய் சார், அஜித் சார், ரஜினி சார், கமல் சார், அதை விட்டுருவோம். ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றதை தாண்டி ஃபர்ஸ்ட் ஒரு ஓப்பனிங் இருக்கும். பட் இந்த மாதிரி அப்கமிங் ஆர்டிஸ்டோட படங்கள் வரும்போது அங்கே என்ன ரிப்போர்ட் வருதோ அது இங்கே கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்திருக்க ரிப்போர்ட் படி இந்த படம் மலேசியாவில் கண்டிப்பாக நல்லா பண்ணும். அதை நான் இன்னொன்று கேட்டேன், இங்கே வந்து என்ன மைண்ட் செட்டில் ஆடியன்ஸ் வந்து என்ன மாதிரி படங்கள் பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டேன். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, ஃபேமிலி அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இங்கே நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க, என்டர்டெய்னிங்கான ஃபிலிம்ஸ் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி கருடன், அதுக்கப்புறம் மகாராஜா, மஞ்சுமல் பாய்ஸ், அதுலலாம் வந்து ஒரு 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 ரியாலிட்டியோட ஒரு கனெக்ட் இருந்தது அந்த படங்களில். கருடன் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்கும், ஒரு பிரதர்ஹுட் பற்றி சொல்லிப்போம். அந்த வரிசையில் இந்த படமும் நான் திரும்பியும் சொல்கிறது என்னென்னா, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக போய் பார்க்குற படமாக தான் இருக்கும். கிரிக்கெட் இஸ் ஜஸ்ட் டூல், அந்த என்ன சொல்லுவோம், இப்போ ஒரு டூல். அந்த கிரிக்கெட்னால ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தாராளமாக அந்த படம் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஷோ எங்கள் எப்படியும் எல்லாரும் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வேர்ட் ஆஃப் மவுத்தில் இது பெருசாக பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இல்லைன்னா எல்லாருக்கும் பசிக்குதுன்னு நினைக்கிறேன். Okay, so thank you so much. அடுத்ததா வந்து என்னன்னா வந்துட்டு நம்ம UI movies, ஏரா ப்ரொடக்ஷன், வி ப்ரொடக்ஷன், and then MM ப்ரொடக்ஷன் சொல்லுங்க, DK Evolution, so எல்லாமே சேர்ந்து தான் இந்த ஈவென்ட் பாசிபிள் ஆக்குறாங்க. So we'll take a moment to give the mic over to Mr. Harvin. அவர் வந்து ஒரு 2 வார்த்தைகள் சொல்றதுக்கு. அதுக்கு முன்னாடி ஏரா ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் வி ஸ்டுடியோஸ் இவங்க 2 பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு நம்பிக்கையோட ஒரு படத்தை
நம்ம அங்கே வாங்கி அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தமிழ்நாட்டில், பட் மலேசியா அதாவது இன்னொரு கண்ட்ரியில் வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு உண்மையாகவே அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். அவங்களுக்கும் இந்த படம் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்றத நான் ரொம்பவே நம்புகிறேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். அரவிந்த் ராஜ், மாமி சாய். ஓகே, இதில் வி ஸ்டுடியோன்னு பார்த்துருப்பீங்க. வி ஸ்டுடியோனா நம்ம மலேசியாவிலேருந்து சர்வைவர் ரிப்ரசென்ட் பண்ணாங்கல்ல, வெனிசா க்ரூஸ், அவங்க தான் அந்த கம்பெனியோட ஓனர். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் ஏரா ஸ்டுடியோ கூட மிஸ்டர் அனீஸ் கூட சேர்ந்து அவங்க ரிலீஸ் பண்ணுற இந்த படம் தான் ரப்பர் பந்து. அவங்களால இன்னைக்கு வர முடியல, அவங்க இந்தியாவில் இருக்காங்க. ஸோ நான் ரிப்ரசென்ட் பண்ணி உங்களுக்குலாம் தெரிவிக்கிறேன். வெனிசா வந்து இன்னைக்கு படம் டிஸ்ட்ரிபியூஷன்லையும் அவங்க இறங்கி நல்ல நல்ல படங்களை உங்களுக்கு கொண்டு வராங்க. உங்களோட ஆதரவு தேவை. மற்றும் நம்ம விகடன் கவி ப்ரொடக்ஷன் மிஸ்டர் மகேன் அவரும் இதில் நம்மளுக்கு ஆதரவாக வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களோட சப்போர்ட் மலேசியன் இன்னைக்கு வந்து ஒரு செலிபிரிட்டி, ஒரு ஹோஸ்டாக அவங்க வந்து இந்தியாவிலேயும் போயிட்டு நல்ல பேர் வாங்குறாங்க. இன்னைக்கு இந்தியாவில் நம்ம ஃபர்ஸ்ட் படமே ஹரிஷ் கல்யாணோட படம் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்க பெரிய சப்போர்ட் கொடுக்கணும். இந்த வேலையில் நம்ம அஜித் ஃபேன் கிளப், விஜய் ஃபேன் கிளப், சிவகார்த்திகேயன் ஃபேன் கிளப், இவங்க எல்லாமே ரொம்ப இந்த ப்ரோக்ராமை சக்ஸஸ் ஆகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. டே அண்ட் நைட் வேலை செஞ்சாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு பலத்தை கைத்தட்டு கொடுங்க. மற்றும் மீடியா, நீங்கள் வந்திருக்க மீடியா, நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட அழைப்பை எடுத்து இன்னைக்கு வேலை நாளே இந்த லஞ்ச் டைம்லேயும் இவ்வளோ பேர் கெதர் பண்ணல. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் டீம் சார்பாக நாங்கள் உங்களுக்கு ஒரு பலத்தை கைத்தட்டு கொடுக்குறோம். ப்ளஸ் உங்களுக்கு நீங்கள் ஒரு பலத்தை கைத்தட்டு கொடுங்க. இந்த மாதிரி ஆதரவு எல்லாத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். லோக்கல் ப்ரொடக்ஷனும் சரி, ஓவர்சீஸ் ப்ரொடக்ஷனும் சரி, நம்ம இங்கே மலேசியன்ஸ் நம்ம எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறோம். அவங்களும் டைம் எடுத்து இன்னைக்கு ஒன் டே இதுக்காக அவர் வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்றைக்கே அவர் ரிட்டர்ன் போகிறாரு. அவர் அந்த மூவியில் வந்து அவர் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாரு, ப்ளஸ் அந்த ப்ரொமோஷனுக்கு ஓவர்சீக்கும் வந்து எஃபர்ட் போடுறாங்கன்னா நம்ம இங்கே படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், நம்மளும் சக்ஸஸ் ஆகணும்னு. ஸோ அந்த ஆதரவு நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும். அவருக்கு பெரிய பலத்தை கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகேயா? ஸோ தேங்க்யூ மீடியா ஃப்ரெண்ட்ஸ். சாரி கொஞ்சம் டிலே ஆச்சு, உங்களுக்கு தெரியும் இப்போ டிராஃபிக் எப்படி இருக்குன்னு. ஸோ சாப்பிடாத கண்டிப்பாக சாப்பிடுங்க. அடுத்தது ஒரு சின்ன லான்ச்சிங் இருக்கு, அது உங்களுக்கு தெரியுங்களா? ஆமாம், ஆக்சுவலி லான்ச்சிங் வந்து சைடில் போர்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து லான்ச் முடிச்சு பண்ணலாம் அப்படின்னு கேட்கு உங்கள் ஃபேவரட் ஸ்பாட்ஸ் இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு. பட் எந்த ஃபேக்டரை வச்சு ஓகே இந்த படத்தில் வந்து என்னை வந்து ஹரிஷ் கல்யாணம் பார்க்கறதோடி லப்பர் பந்து அன்பா தான் என்னை பார்ப்பாங்கிறதுக்கு அந்த ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பேஸ் இருக்கும். ஐ எம் கான்ஃபிடென்ட் இது வந்து என்னை ஹரிஷா பார்க்க மாட்டாங்க, என்னை வந்து அன்பா தான் பார்ப்பாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இல்லை, அன்பா தான் பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய அன்பா பார்க்கணும், அன்பா மட்டும் அன்பா பார்க்கணும், அன்போடு பார்க்கணும். ஆமாம், அது இந்த கேரக்டர் பற்றி ஒன்லைன் டேரக்டர் சொல்லும்போது என்ன பிரதர் இந்த கேரக்டர் ஒரு ஒன்லைனை சொல்லுங்க அப்படின்னோடனே என்னுடைய குணம் என் எதிரில் இருக்கவனின் குணத்தை பொறுத்தது அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ டேலண்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுல இருக்கட்டும், லைக் அன்பை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுலையா இருக்கட்டும், அன்பு வந்து அதான் அன்பு. ஸோ இந்த 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 ஒரு புக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஆடியன்ஸும் பார்க்கும்போது யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் அதை கனெக்ட் பண்ணிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது அது பாஸ் ஓவர் மைக். ஆக்சுவலி நான் இருக்கும்போது எனக்கு படம் படிக்கல, பட் ஆஃப்டர் சிட்டிங்ல எனக்கு ரொம்ப படம் படிக்கிறது. ஹை சார், வெல்கம் டு மலேசியா. தேங்க்யூ. ஸோ உங்க ரீல் போஸ்ட் பண்ணிருக்கீங்க. So the first question is, நான் அவங்களுக்கு ஃபார்மலா கேட்கறேன், ஃபார்மலா கொஞ்சம் கேட்கறேன். Okay. So have you been to Malaysia? மலேசியாக்கு முன்னாடி? ஆமா, 2018ல அந்த நட்சத்திர கிரிக்கெட் ஒன்று நடந்துச்சு. அப்போ அதுக்கு வந்திருந்தேன். கிரிக்கெட் விளையாடல, ஃபுட்பால் விளையாடுறேன். ஸோ 2018க்கு அப்புறம் இப்போ தான் வரேன். ஓகே, ஸோ உங்களோட ஒப்பீனியன் டுவர்ட்ஸ் மலேசியன்ஸ், அவங்களோட சுற்றுச்சூழலாக இருக்கட்டும், இல்லாட்டி இங்கே இருக்கிறவங்க இன் யோர் ஓன் வேர்ட்ஸ்? எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் கடல் தாண்டி ஒரு ஃபேன் ஒருத்தவங்க வந்து எப்படி அட்ரஸ் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. ஃப்ளைட்டை பிடிச்சி அவங்க பேரண்ட்ஸோடு வந்து ஒரு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்போ நான் இல்லை, ஆனால் இந்த மாதிரி வந்திருக்காங்கன்னு நான் வீட்டுக்கு வந்தேன். பார்த்தா ஒரு அழகான ஒரு ட்ராயிங், பெயிண்டிங் அதை கொடுத்துட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? இல்லைங்க, நாங்கள் மலேசியாவிலேருந்து வரோம். எதுக்காக இதுக்கு தான் வந்தோம் அப்படின்னாங்க. அவ்வளோ அன்பு, அதாவது தமிழ்நாடு அந்த 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 அன்பை அப்படியே நான் இங்கே பார்க்குறேன். இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன் மாதிரி சொல்கிறேன். ஸோ அந்த அன்பு தான் எனக்கு ஃபஸ்ட்டு தோணுது. மலேசியா மக்களுடைய இந்த லவ் அது வந்து
ரியலி ஐம் இண்டக்டட்னு சொல்லுவாங்கல்ல, உண்மையாகவே நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். Next question, sir. 3 fun fact about yourself. Like இது normal interviewல நம்ம சொல்லுவோம், okay, general facts. ஆனா fun fact. கலைப்பேன் எல்லாரும். அது எல்லாரையும் இல்லை. Sure, movies like Omanu Penne. My favorite, I'll tell my favorite. My favorite is Omanu Penne, Will Ambu, அப்புறம் சமீபத்தில் No Parking. So your movies are No Parking. பார்க்கிங்ல இருந்தா பிரச்சனை. அப்புறம் உங்க ஸ்டோரி டெல்லிங், உங்க செலெக்ஷன்லாம் ரொம்ப சிம்பிள் ஸ்டோரி, டு த பாயிண்ட் ஸ்டோரிஸ். ஓகே, when can we expect from you like larger than life characters? Like when will we? அடுத்தது டீசல்னு ஒரு படம், ஃபுல் ஆன் ஆக்ஷன். அதுல பேர் சாங் கூட கேட்டிருப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணி போட்டிருந்தாங்க மலேசியால இருந்து. ஸோ நான் அதெல்லாம் ஐ திங்க் நான் ஷேர் கூட பண்ணியிருந்தேன். டீசல் வில் பி ப்ராப்பர் large scale, larger than life action entertainment. Okay, thank you bro. Thank you. மைக் பாஸ் பண்ணுங்க. மைக் நாடி. Hi Mr. Arish, I'm Shashti here. Hi. So our parking படம் வந்து Academy Award library-ல listed ஆச்சு. So like what you see just now, content is the king. So உங்க அடுத்த படம் இந்த மாதிரி லெவல்ல எதிர்பார்க்க முடியுமா? content நீங்க கம்பேர் பண்ணிட்டு பாருங்க, கண்டிப்பா அது மிஞ்சிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அங்க அகாடமிக்கு போகுமான்னு எனக்கு தெரியல, பட் நிச்சயமா அது மிஞ்சிற மாதிரி தான் இருக்கும். அடுத்தடுத்த வர படங்களும் நல்ல கதைகள் கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் ஸ்கிரிப்ட் எப்பவுமே கேட்கும்போது அதுதான் ஃபர்ஸ்ட் இன்டென்ஷனாக இருக்கும். ஆடியன்ஸுக்கு இது எப்படி எக்ஸைட் ஆகுன்றது தான். ஸோ எஸ், தேங்க்யூ. ஒரு மோஸ்ட் சேலஞ்சிங்கான மூவினா வந்துட்டு அது என்ன மூவி சொல்லுங்க? மோஸ்ட் சேலஞ்சிங் இஸ்பேட் ராஜா அவங்க இதே அந்த படம். ஏன்னா ஒரு பேட்டர்னை பிரேக் பண்ணி ஒரு ஆங்கிரி யங் மேன், அது ஒரு ஆட்டிடியூடாக இருக்கிற ஒரு பையன், அது கொஞ்சம் நல்லா சேலஞ்சிங்காக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நிறைய பேர் எனக்கு இப்போவும் சொல்கிறது என்னன்னா, ப்ரோ உங்களுக்கு இஸ்பேட் ரொம்ப பிடிக்கும், இஸ்பேட் ராஜா ரொம்ப பிடிக்கும் அப்படின்வாங்க. அஃப்கோர்ஸ் கண்ணம்மா சாங் எல்லாருக்குமே தெரியும். ஸோ எனக்கு அது ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் கேரக்டர் அண்ட் ஃபிலிம். அஃப்கோர்ஸ் எல்லா படமும் பிடிக்கும், பட் நீங்கள் கேட்டதுனால அந்த படம் வைக்கப்படாது. கேளுங்க, வேற யார் சார்பாகவும் கேட்குறீங்களா? எப்படி இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கீங்க? சாப்பிடலாமா? என்ன ஒரு விஷயத்தை வந்து மெயின்டைன் பர்டிகுலரா எதுவும் இல்லை, பிரியாணி சாப்பிடுவேன், அவ்வளோவா சாப்பிடுவேன். பர்டிகுலரா அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. மனசு நல்லா இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் ஆல் லவ் ஃபேன்ஸ் எல்லாரும். நீங்கள் என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக ப்ரெஸ்ஸுக்கு மறுபடியும் என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். ஒரு நல்ல படம் நல்ல கண்டென்ட்டோட வந்திருக்கோம், மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் சேர்ப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ், ப்ளீஸ் சப்போர்ட் ஆர் ஃபிலிம் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் ஆல் த ஃபிலிம்ஸ், ஆல் த குட் கான்டென்ட்ஸ் அண்ட் ஆல் குட் மூவிஸ். தேங்க்யூ மலேசியா, தேங்க்யூ மலேசியா மக்கள். ஐ லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ யாரெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். One more.